ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம மதியம் சாப்பாடு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகே, எங்களை மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன்றீங்க. ஏங்க, நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலிங்களா என்ன? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, சிக்கனில் கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுட்டு மதியத்துக்கு மட்டும் கொஞ்சோன்னு கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் குக்கர்லேயே செஞ்சலான்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம், ரேசன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நான் என்ன பண்ணேன்னா வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதேமாரி பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே நம்ம கடையெல்லாம் என்றைக்குமே வாங்கினதே கிடையாதுங்க. அது எப்படி என்ன கலரில் இருக்குன்னு கூட தெரியாது. இஞ்சி பூண்டு ஒரு 2-3 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பில்லை. நான் என்ன பண்ணேன்னா பிரியாணி பவுடருக்கு பதிலாக நான் பட்டை, கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், அதேமாரி அந்த இந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சும்மா ஒரு 3-4 கிராம்பு, அந்த ஒரு லீஃபு, அதுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த பூ சொல்லுவோம்ல, அந்த பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 3/4 பதத்தில் குறன்னு இருக்கும்போது நம்ம அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு பிரியாணி பவுடருக்கு மசாலா. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தக்காளியை நான் சும்மா என்ன பண்ணேன்னா 1-2 அடித்து போட்டேன். ஏன்னா அது பிள்ளைங்கள்லாம் பாப்பா சாப்பிடும்போது எடுத்து வச்சுக்கிடுவான்ட்டு நான் 1-2 அடித்து அதையும் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போது மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், சும்மா லைட்டாக பெருங்காயத்தூள். நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதேமாரி நான் என்ன பண்ணேன்னா அந்த மல்லித்தலையும் புதினா தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் சும்மா ஒரு சுற்று போட்டு அதையும் நல்லா வதக்கியாச்சு. அது போட்டதுக்கப்புறம் தான் அந்த பிரியாணி வேஸ்ட்டே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தூக்கலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு அதில் நம்ம என்ன போட்டோம் அப்படின்னாக்கா சிக்கனை போட்டு நல்லா அதுவும் ஒரு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு ஒரு 3 தடவை கழுவுன அரிசியும் போட்டு நம்ம நல்லா ஒரு 2 தடவைக்கு ஒரு கிண்டி விட்டு 1:2 தண்ணி வச்சு, இது நான் பிரியாணி அரிசிலாம் இல்லைங்க, நான் எப்போதும் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியில் தான் செஞ்சேன். நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம மூடி உப்பு கரெக்டாக போட்டு மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். நான் இதில் தயிர், எலுமிச்சம்பழம்லாம் எதுவுமே ஊற்றலை. நான் எப்போதுமே நான்வெஜ் கூட தயிர் எந்த இதுலையுமே மிங்கிள் பண்ண மாட்டேன். நம்ம நான்வெஜ் அப்படின்றது கொஞ்சம் ஹீட்டான ப்ராடக்ட் அது. ஓகேங்களா? தயிர் குளிர்ச்சி. அப்போ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு செரிமான பிரச்சனைகள், அலர்ஜி இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அதனால் நான் எப்போதுமே அந்த தயிர் பச்சடி இதெல்லாம் கூட நான் அவ்வளோவா செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது அது. பாருங்கள், நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம மூடி வச்சு இது பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு நம்ம 1:2 நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா உப்பு எல்லாமே போதுமானு பார்த்துக்கிட்டு நான் ஒரு 4 தக்காளி பழம் போட்டேன். ஓகேங்களா? அது 1-2 நம்ம அடித்து போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு கூட தான் இருக்கும். அதனால் நம்ம எலுமிச்சம்பழம் அதெல்லாம் தனியாக, நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குது, இருந்தாலும் தனியாக நம்ம புளிஞ்சுடணுங்கிறது இல்லை. ரொம்ப புளிப்பு போட்டோன்னா புளி சோறு மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். கிண்டி நம்ம மூடி வச்சிடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இது புதுசாக வாங்கின குக்கரா, நம்ம ஒரு 5 விசில்னாவது வைக்கணும். 5 இல்லைன்னா ஒரு 6 விசில் நம்ம வச்சா தான் அதுக்கு நல்லா சாதம் கரெக்டாக வேகுது. நம்ம ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி அந்த விசில் மாறும். நான் இதுக்கு 5 இல்லைன்னா ஒரு 6 விசில் வைப்பேன். ஓகேங்களா? இன்னொரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அது பருப்பு மட்டும் அதில் வேக வச்சுப்பேன். அதில் அவ்வளோ நான்வெஜ் நான் இப்போ வைக்கிறது இல்லை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசிலே பருப்பு நல்லா குலைவாக நல்லா வெந்துடும்.
இந்த சைடு இது நல்லா வந்து சாப்பாடு வந்து வேகட்டும். இந்த சைடு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரியும், இல்லைனா நைட்டுக்கு ஏதாவது இந்த சப்பாத்தி இல்லைன்னா வந்து தோசை, இட்லி தோசை எதுக்காவது காம்பினேஷனுக்கு நம்ம கொஞ்சமாக அந்த கிரேவி மாதிரி வந்து வச்சுக்கலாம், சும்மா தொட்டுக்கிறது மாதிரி. இதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி நான் செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம வந்து இந்த பட்டை இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. சோம்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கிட்டு பாருங்கள், ரொம்ப வந்து நம்ம அனல் ரொம்ப அதிகமாக வச்சா அந்த சோம்பு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் நான் வந்து கடுகுலாம் போட மாட்டேன் நான்வெஜ்ஜுக்கு. எப்போதுமே வந்து சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிக்கிறது. நம்ம தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கணும். பிரியாணிக்கும் அதே மாதிரி தான். நம்ம எந்தளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி பச்சை வரைக்குமே வதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 கிராம்பு போட்டுக்கிட்டேன். 2 3 கிராம்பு, பட்டை, அந்த இலை இதெல்லாம் போட்டு பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுறோம். வதக்கினதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து 1 2 பிச்சு போட்டுக்கலாம் அப்படியே. அவ்வளோதான். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிரியாணிக்கு நான் ஒரு 3 4 ஏலக்காய் போட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஏலக்காய். தினசுமா கொஞ்சம் தானே செய்ய போகிறோம், அதனால் ஒரு 2 ஏலக்காய். தாளிக்கிறதுக்கு ஒன்று, அதை வந்து அடிக்கிறதுல ஒரு இது போட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நல்லா வந்து உண்மையிலுமே சூப்பராக நல்ல டேஸ்ட் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக நல்லா வதக்கும் போதே நல்ல ஒரு டேஸ்ட் வந்து வருது பாருங்கள். அதேமாதிரி இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டில் தான் நம்ம அரைச்சிக்கிறது. நம்ம எப்போதுமே கடையிலாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக. சில பேர் பேக்கெட் கணக்கில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் எப்போ செஞ்சு வச்சானோ அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு அதில் என்னென்ன கெமிக்கல்லாம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தானோ அதெல்லாம் நமக்குலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கறியாக இருந்தாலும் சரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்குறது. அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து செஞ்சிடணும். அந்த 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 ரத்தம் வந்து நம்ம வாங்கும்போது அந்த கறியில் வந்து ரத்தம் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கருப்பு கலருக்கு போகக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடணும், இல்லைன்னா மொக்க வாட்டை அடிக்கும் கறியெலாம். ஓகேங்களா? நம்ம நல்லா வந்து வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம வந்து அதுக்கூட வந்து சிக்கனு விசில் வந்து போட்டோம். நல்லா எந்தளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பச்சையாக வந்து முழுசாக அப்படி கிடக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ தான் பொடியாக நறுக்குனாலும் நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா வதக்கிடணும். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சோண்டு வந்து நான் ரேஷன் எண்ணெய் இருந்துச்சு, அது கொஞ்சோண்டு வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் இல்லை, சும்மா வந்து நான் பாம் ஆயில் தான் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி நல்லெண்ணெய் பாதி பாம் ஆயில் அது மாதிரி. இதை நல்லா வந்து வதங்கட்டும். இது கூட நம்ம வந்து பச்சை மிளகாலாம் போட்டோம், அதனால் கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். நம்ம மரத்து கருவேப்பிலை பாப்பாவை பிச்சிரு வாடினே பிச்சிரு ஓடியாந்தா. கருவேப்பிலை நாங்களாம் எப்போதுமே கடையிலலாம் வாங்க மாட்டோம். இந்த புதினா மல்லித்தலை வாங்குறதோட சரி, நம்ம வீட்டில் தான் அம்புட்டு கருவேப்பிலை. முன்னாடிலாம் வந்து கருவேப்பிலை பக்கத்து வீட்டில் போய் நாங்கள் வந்து பிச்சுட்டு வருவோம், ஒரே ஒரு கொத்து தருங்க. இப்போ கருவேப்பிலை எப்படியாவது ஒரு இடத்துலனாவது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எத்தனையோ தடவை வச்சு பார்த்தேன், வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 இடத்துல அதுவாகவே தானாகவே தப்பு செடி மாதிரி அதுவாகவே முளைச்சி நல்லா தளன்னு வந்திருக்கு. நம்ம ஊனி வைக்கும்போது கூட வரல. அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வீட்டு முன்னாடி வந்து 2 கொய்யா மரம், 2 தென்னை மரம், அதேமாரி வந்து எலுமிச்சை மரம், நார்த்தங்காய் மரம்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து உட்காந்து கூடு கட்டுறதுக்கு குருவி வரும் நிறையா. அப்போ அந்த குருவி எங்கிட்டாவது போயிட்டு அந்த கருவேப்பிலை அந்த விதையெல்லாம் அந்த கருவேப்பிலை மரத்தில் அந்த கருவேப்பிலை பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஆகியிருக்கும்போது அந்த இதுலேருந்து முளைச்சது தான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. உண்மையிலுமே எல்லாம் இயற்கையோட அதிசயம்தான். ஓகே வாங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இதில் வந்து நம்ம தக்காளி வந்து 1 2 அப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுறோம். வெங்காயமும் சரி அந்த தக்காளியும் சரி நல்லா கொஞ்சம் வதங்கணும், இல்லைன்னா பச்சை வடை அடித்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட்டு.
நல்லா வந்து வதங்கட்டும். அதில் சும்மா லைட்டாக வந்து கல் உப்பு, நம்ம எப்போதுமே எனக்கு கல் உப்பு தான் கைவாவாக இருக்கும். கல் உப்புனா எனக்கு கணக்கு தெரியும், அப்படியே கையால் எடுத்து அப்படியே போட்டு விட்டுருவேன். ஸ்பூன் வச்சு அந்த வந்து சால்ட்டு, இந்த தூள் உப்பு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது வந்து சும்மா தயிர் நம்ம பொரியல் செய்கிறதுக்கு வேணால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். மற்றபடி நமக்கு கல் உப்பு தான். அப்படியே எடுத்து கையில் போடுறோமா கடன்ட்டு, அதான் நிதானமாக போடுறது தான். இதில் வந்து நம்ம கறியை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சம் தான். நாங்கள் வந்து கறி சாப்பிடணும் அப்படின்றதுலாம் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம். அந்த வாசம் பிடிக்கும், அதுக்காக தான் நாங்கள் வந்து கறி எடுக்கிறது. சில பேர் சோறு கூட சாப்பிட மாட்டாங்க. சோத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு கறி எடுத்தால் கறியே திம்பாங்க சோறு மாதிரி போட்டு. அதெல்லாம் எங்கள் வீட்டில் யாருக்குமே பழக்கமே கிடையாது. ஆட்டுக்கறினா ஒரு 1/4 கிலோ எடுத்து குழம்பு வைப்போம், கொஞ்சமாக குழம்பு வைப்போம், ஒரு நாளுக்குள்ளே தீர்ற மாதிரி. இப்போ காலையில் குழம்பு வச்சோம்னா காலையிலைக்கு மதியானத்துக்கு நைட்டுக்குள்ளே தீர்ற மாதிரி. மறுநாள் இருந்தால் வீட்டில் சண்டை வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் மறுநாள்லாம் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு கூட மறுநாள் வந்து அதுவும் காலையிலைக்கு மட்டும் மீதி இருந்துச்சுன்னா ஒரு இட்லி தோசைக்கு ஊற்றிக்கலாம். 2 நாள் வச்சுக்கிட்டு ஊற வச்சு திங்கிற பழக்கம்லாம் எங்கள் வீட்டிலலாம் எப்போயுமே இருக்காது. அதுவும் இவர் சுத்தமாக கறினாவே இவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் தான் பழக்கி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், உப்புலாம் சரியாக இருக்குதா என்னன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே வந்து போட்டோம். அதேமாதிரி இதுக்கு வந்து மசாலா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வதக்கியிருக்கோம். நல்லா வாசனையாகவும் நல்லா இருக்குது. இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் வந்து நம்ம இடிக்கல்ல நல்லா வந்து நுணுக்கி மேலே வந்து கடைசியாக போட போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து மிளகு ஜீரகம் சிக்கன் கறி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா கடைசியாக அந்த மிளகு ஜீரகத்தை வந்து நல்லா நுணுக்கி பட்டு போல் நுணுக்கி போடும்போது உண்மையிலுமே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இவர் உண்மையிலுமே சாப்பிட்டு பார்த்துட்டு பிரியாணி செம சூப்பராக இருக்குடி அப்படின்ட்டு இன்னொன்று வாங்கி சாப்பிட்டாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு பிரியாணியே பிடிக்காது, அதனால் அவள் கூட வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டான்னு பார்த்துக்கங்களேன். எனக்கு உண்மையுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் தான் ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொஞ்சோண்டு மேலே கருவேப்பிலை, அதேமாதிரி வந்து மல்லித்தலை, புதினா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சோண்டு தூவி விட்டு கொஞ்சோண்டு மேலே வந்து லைட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு அப்படியே ஊற்றினோன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அவ்வளோதாங்க என்னுடைய சமையல். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, குக்கரை டட்டடைங் திறப்போம். திறந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது புது குக்கரா, இன்னும் பழகலை, கை நடுங்குது, செம வெயிட்டாக வேறு இருக்குதுங்களா, அதனால் பொறுமையாக தான் நம்ம திறக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு அது பழகிட்டால் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக டப்புன்னு திறந்துடலாம். அது பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்குது. மேலே வந்து நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுமாரி வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வந்து தூவி விட்டு நல்லா வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் ரொம்பவும் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. பிரியாணிலாம் சில பேர் அப்படியே எண்ணெய் மிதக்கும், நெய் எண்ணெய் இதெல்லாம். எங்களுக்கெலாம் அவ்வளோவெல்லாம் எண்ணெய்லாம் பிடிக்காதுங்க. அந்த வாசத்துக்காக சாப்பிட்றது தான். பாருங்கள் நல்லா பொலன்னு வந்திருக்கு. ரொம்பலாம் நான் எண்ணெய் ஊற்றலை பாருங்கள். ஆனால் எங்கள் நாத்தனார் வீட்டிலலாம் நான்வெஜ் அங்கேருந்து எப்போயாவது வந்து கொடுப்பாங்க. பார்த்தா அவ்வளோ எண்ணெய் மிதக்கும். ரசத்துலலாம் பார்த்தோன்னா அப்படியே நம்ம அதை அப்படியே வடிகட்டி இன்னொரு குழம்பே தாளிச்சிடலாம், அப்படி இருக்கும். அவ்வளோ எண்ணெய்லாம் எங்களுக்கெல்லாம் பிடிக்காதுங்க. பாருங்கள், கரண்டி எடுத்துறதுக்கு மறந்துட்டேன். இது பாருங்கள், நம்ம ஒரு கிண்டிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் மிளகு ஜீரகம் போட்டு